பற்றி எல்லாரும் வெளியில இருக்க அத்தனை பேரும் பேசியாச்சு. அதில் ரொம்ப முக்கியமாக பேச வேண்டிய குடும்பத்திலிருந்து ஒருத்தர் பேசணும் அப்படின்னா ரிஷியை கூப்பிடலான்னு நினைக்கிறேன். அம்மாவை பற்றி மகன் என்ன பேச போறாரு அப்படின்னு கேட்கறத ரொம்ப ஆவலாக இருக்கும். வாங்க ரிஷி. எல்லோருக்கும் வணக்கம். அம்மா பற்றி என்ன சொல்கிறது, ஒரு 50 வருஷமாக அவங்க வந்து ஓகே 50 வருஷமாக அம்மா வந்து ஆர்டிஸ்டாக ஆக்டராக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாரி, என்னோடய தமிழும் கொஞ்சம் மோசமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் மனுஷன் சரி சாரி. அதுலேருந்து ஒரு 26 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு உயிர் கொடுத்தாங்க அப்பா கூட. ஒரு 17 வருஷமாக அது பாசமாக, ஆனால் தனியாக என்னை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அது எனக்கு தெரியும். வேலை பார்க்கறது அதுக்கப்புறம் குழந்தையும் பார்க்கறது அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்களுக்கு. ஆனால் நான் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குது, எவ்வளோ பேஷன் இருக்குது அவங்களோட வேலைக்கு. அது எனக்கு புரிஞ்சுது, இப்போ புரியும் கரெக்டாக. இந்த வயசு வந்ததுக்கப்புறம் சரி, ஏன் அவங்க வந்து அவ்வளோ வீட்டை விட்டு ஏன் அவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி ஃப்ளைட் எடுத்து ட்ரெயின் எடுத்து எங்கெங்கே போனாங்க, எனக்கு இது வரைக்கும் நிஜமாகவே புரியல. ஆனால் அதெல்லாம் பண்ணி என்னோட படிப்புக்காக நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்க. நிறைய அதெல்லாம் நல்லா பார்த்தாங்க. நான் வந்து இப்போது அதுக்காக மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும்னு சொல்கிறேன். சரி, நீ என்ன வேணா சொல்லுடா, நன்றி சொன்னாதான் வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்பா இப்போ இருந்தாங்கன்னா அவங்க என்னென்ன அவங்களோட வேலையில் என்ன பண்ணுறாங்கன்னு, சரி அவங்க வந்து ஆர்டிஸ்டாக ஒரு ஆக்டராக நிறைய வேலை பண்ணியிருக்காங்க, என்னென்ன ரோல்ஸ் இப்போ எடுக்கிறாங்க அவங்க பார்த்தாங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்கன்னு எனக்கு இப்போது ஒரு அது வந்து எனக்கு தோணுது. அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அவங்களோட சப்போர்ட்டும் இங்கே அவங்களுக்கு இருக்குன்னு எனக்கு, நான் வந்து அவங்களோட மகனாக நான் இப்போ சொல்கிறேன். அவங்களுக்கு அவங்க வந்து ரொம்ப ப்ரௌடாக இருந்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. மட்டும்தான் அது பற்றி மட்டும் தான் பேசினா போதும் இப்போதைக்கு போதும் நினைக்கிறேன். சரி, அதான் ரியலி பட் தேங்க்ஸ். இதோட ஒரு நல்ல பிறந்த நாள் பரிசு வந்து எங்கள் அம்மாவுக்கு வேறு எதுவுமே கிடச்சிருக்காது. ரொம்ப ப்ரௌடஸ்ட் மூமெண்ட் அண்ட் ரொம்ப எங்களுக்குமே வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்தது. எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி கண் கலங்கிட்டோம். இத்தனை வருட எல்லாமே ஒரு நம்ம சொல்லுவோம், அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் அந்த இது அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனால் குழந்தை வளர்ந்து இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறத விட ஒரு பெருமையான விஷயம் ஒன்றுமே இல்லை. அந்த திருக்குறள் தான் திருப்பி சொல்லணும், பெரிதுவக்கும் அப்படின்னு. நன்றி ரிஷி.